நம்மளுடைய மனித வாழ்க்கையில யாரையாச்சும் ஒருத்தரை கண்மூடித்தனமா நம்பிடுறோம். நம்பிண்டு அவ மேல முழுக்க அன்பு பாசமெல்லாம் வச்சுட்டு அவ தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அவ தான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். இதே டயத்துல நம்ம அம்பாலையும் ஆராதனை பண்ணிட்டு இருக்கோம். அம்பாள் ஆராதனை பண்ணிட்டு ரொம்ப விசேஷமா பண்ணிட்டு இருக்கோம். திடீர்னு என்ன ஆறுது அப்படின்னா, நம்ம யார அன்பு உயிர் பாசம்னு சொல்லி நம்ம வச்சிருந்தோமோ அவ நம்மளை விட்டு விலகுவா. இத பண்றதும் தேவி தான். ஏன் அப்படின்னா, நீ இந்த சைடு இவாள உயிர்னு நினைச்சுட்டு இருக்க, இவாதான் உண்மை நினைச்சுட்டு இருக்க. ஆனா எல்லாத்துக்குமே சாட்சிபூதமா இருக்கிற பராசக்தியை நீ வழிபாடும் செஞ்சுட்டு இருக்க. ஆக உண்மையான பராசக்தி நீ பூஜை பண்ணிட்டு இருக்க. அந்த பராசக்தி உன்னை நெருங்க நெருங்க போலியா இருக்கக்கூடிய உண்மையை நம்பின்னு இருக்க பாத்தியா, அந்த நபர் உன் லைஃபை விட்டு வெளியில போயிடுவா. அதனால உண்மை நம்மிடம் வரும்பொழுது போலிக்கு அங்கு வேலை இல்லை. அதனால யாரு நீ உயிர் நினைச்சுட்டு இருக்கியோ அவ உயிர் அல்ல. உயிருக்கும் உயிராக சாட்சி பூதமாக நம்மை வழி நடத்துபவளாக நம்மோடே பயணிக்க கூடியவளாக இருக்கக்கூடிய பராசக்தி ராஜராஜேஸ்வரி ஒருத்தி தான். அவ பக்கத்துல வந்துட்டானா, அவளுடைய அனுகிரகம் இருந்துருத்துனா லோகத்துல இருக்கக்கூடிய எல்லாமே உன் வசம். லோகத்துல இருக்கக்கூடிய பெரிய பெரிய பிரபுகளுடைய தயவெல்லாம் உனக்குன்னு எங்க சுவாமிஜி பரத்வாஜர் சொல்ற மாதிரி எல்லாமே உன்வசம். அந்த பராசக்தி, அந்த ராஜராஜேஸ்வரி அவ ஒருத்தி தான் உண்மை. உண்மை வரும்போது போலிக்கு அங்கு வேலை இல்லை. எனவே எந்த ஒரு நபரையுமே நம்ம கண்மூடித்தனமா நம்ப வேணாம். நம்ம நம்ப வேண்டியது ஒன்னே ஒண்ணு, அந்த பராசக்தி, அந்த ராஜராஜேஸ்வரி மாதாவை மட்டும்தான்.